ஸோ வெல்கம் பேக் நண்பா. ஸோ ராயல் ரம்பிள் 2025 வந்து ஒரு தரமான ராயல் ரம்பிளா இருக்க போகுது. ஏன்னா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து இந்த ராயல் ரம்பிள வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. லைக் ஜான் சீனா தன்னோட லாஸ்ட் ராயல் ரம்பிள வந்து கம்ப்ளீட் பண்ண போறாரு. அண்ட் நம்மளோட ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்ப இயர்ஸுக்கு அப்புறம் ராயல் ரம்பிள்ல வந்து என்டர் ஆக போறாரு. அண்ட் நம்மளோட பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பங்க் வந்து லாஸ்ட் இயர் ராயல் ரம்பிள் வந்து ஜெயிச்சிருக்கணும். அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அதனால லாஸ்ட் இயர் வந்து ராயல் ரம்பிள் அவரால் ஜெயிக்க முடியல. ஸோ சிஎம் பங்க் 2025 ராயல் ரம்பிள்ல வந்து இருக்க போறாரு. அண்ட் அவரை பார்த்து நம்மளோட செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸும் ராயல் ரம்பிள்ல வந்து என்டர் ஆயிட்டாரு. அண்ட் செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸும் ரொம்ப இயர்ஸுக்கு அப்புறம் தான் ராயல் ரம்பிள்ல வந்து என்டர் ஆகுறாரு. ஸோ ராயல் ரம்பிள் 2025 வந்து இவர் தான் ஜெயிப்பாருன்னு யாராலையும் வந்து சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளவு பெரிய பெரிய நேம்ஸ்லாம் இருக்கு இந்த மென்ஸ் ராயல் ரம்பிள்ல. ஸோ ஜான்சினாவோட இது கடைசி ராயல் ரம்பிளா இருக்க போது. ஸோ அவருக்கும் இந்த ராயல் ரம்பிள் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப அவசியம். அண்ட் ரோமன் ரெயின்ஸும் ரொம்ப இயர்ஸுக்கு அப்புறம் ராயல் ரம்பிள்ல வந்து என்ட்ரி ஆகுறாரு. ஸோ அதனால ரோமன் ரெயின்ஸும் ஜெயிக்கிறது வந்து இங்க சான்ஸ் இருக்கு. அண்ட் சிஎம் பங்குக்கும் சான்ஸ் இருக்கு ஜெயிக்கிறதுக்கு. அண்ட் இந்த ராயல் ரம்பிள் 2025 வந்து நிறைய சர்ப்ரைசஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நடக்கிறது வந்து நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2025 மென்ஸ் ராயல் ரம்பிளோட என்ட்ரி ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோல பண்ண போறோம். என்ட்ரி ப்ரெடிக்ஷன் தமிழ்ல சொன்னா யாரு எப்போ எந்த நம்பர்ல என்டர் ஆக போறான்னு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நான் இந்த வீடியோல சொல்றது தான் நடக்கும்னு இல்ல, மேபி நடக்கலாம். ஸோ இந்த என்ட்ரி ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து தரமா இருக்க போது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ராயல் ரம்பிள் 2025 ஃபர்ஸ்ட் என்ட்ரி யார் பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா அது வந்து நம்மளோட பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பங்க் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ண போறாரு ராயல் ரம்பிள் 2025. ஸோ ராயல் ரம்பிள் 2025 ரெண்டாவதா வர போறாரு நம்மளோட செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ். ஸோ இந்த ராயல் ரம்பிள் 2025 ஸ்டார்டிங்ல இருந்தே கெத்தா காமிக்கிறதுக்காக WWE வந்து ஸ்டார்டிங்லேயே செத் ராலன்ஸ் அண்ட் சிஎம் பங்க வந்து வைக்கலாம். அண்ட் மூணாவதா என்டர் ஆவாரு அண்ட்ராடே. அண்ட் நாலாவதா இந்த ராயல் ரம்பிள் 2025 வந்து என்ட்ரி கொடுக்க போறாரு அமெரிக்கன் மேட்ல இருந்து சாட் கேபிள். ஸோ இந்த ராயல் ரம்பிள் 2025 ஃபிஃப்த்தா வர்றது NXTல இருந்து நம்மளோட NXT பீஸ்ட் இன் கார்னர் ஓபா ஃபேமி. ஸோ ஓபா ஃபேமி வந்து இந்த ராயல் ரம்பிள் என்டர் ஆக போறாரு. அண்ட் வந்துட்டு எல்லாரையும் பொலன்னு பொழக்க போறாரு. அண்ட் நம்பர் 6ல வந்து என்ட்ரி பண்ண போறது கார்மெலோ ஹைஸ். ஸோ கார்மெலோ ஹைஸ் வந்து இந்த ராயல் ரம்பிள் தன்னோட ஃபிளைங் மூவ்ஸ்ல தரமா பெர்ஃபார்ம் பண்ணலாம் ரிங்குக்குள்ள. அண்ட் நம்பர் 7ல யார் என்ட்ரி பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா அது வேற யாரும் இல்ல, நம்மளோட மெயின் இவெண்ட் ஜே ஊசோ வர போறாரு. வந்து ரிங்ல இருக்க எல்லாருக்கும் ஒரு தரமான சூப்பர் கிக் வந்து தர போறாரு. அண்ட் நம்பர் 8ல வந்து யார் என்ட்ரி ஆக போறான்னு கேட்டீங்கன்னா அது வந்து சமோவன் வேர்வொல்ஃப் ஜேக்கப் ஃபாட்டு பத்தி உங்களுக்கே தெரியும். அவருக்குள்ள வந்து எவ்வளவு ஸ்டாமினா அண்ட் அபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த ராயல் ரம்பிள் வந்து ஜேக்கப் ஃபாட்டுவும் தரமா பெர்ஃபார்ம் பண்ணலாம். நம்பர் 9ல வந்து என்ட்ரி கொடுக்க போறாரு நம்மளோட மன்மத ராசா டாமினிக் மிஸ்டீரியோ. டாமினிக் கிட்ட பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, ஆனா அவர் வந்து இந்த ராயல் ரம்பிள்ல தன்னோட ஹீல் தனத்தை வந்து காமிக்கலாம். அண்ட் நம்பர் 10ல வந்து என்ட்ரி ஆவாரு ரீசெண்டா டெபியூட் பண்ண AEWல இருந்து வந்த பென்டாவோட டெபியூட் மேட்சே வந்து தரமா இருந்தது சாட் கேபிள் கூட. WWE வந்து பென்டாவை கூட இந்த ராயல் ரம்பிள்ல தரமா புக் பண்ண போறாங்க. அண்ட் பென்டாவும் தரமா பெர்ஃபார்ம் பண்ண போறாரு ராயல் ரம்பிள் 2025. அண்ட் நம்பர் 11ல வந்து என்ட்ரி ஆக போறாரு த மிஸோட ராயல் ரம்பிள் டாக்டிக்ஸ்லாம் வந்து தரமா இருக்கும். அவர் வந்து அடிக்கடி ரிங்கு கீழே போயிடுவாரு, எப்படியாச்சும் லாஸ்ட் வரைக்கும் சர்வைவ் பண்ணிடுவாரு. ஆனா இந்த ராயல் ரம்பிள் வந்து மிஸ் வந்து ரொம்ப நேரம் சர்வைவ் பண்றதுக்கு சான்ஸ் இல்ல. அண்ட் நம்பர் 12ல வந்து என்ட்ரி ஆக போறாரு ஆஸ்டின் தியூரி ப்ரோ டேட் இஸ் நாட் எனிமோர். ஸோ ஆஸ்டின் தியூரியோ சீக்கிரமா எலிமினேட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. மேபி ஆஸ்டின் தியூரி அண்ட் கிரேசன் வாலருக்குள்ள ஒரு பிராவல் கூட நடக்கலாம். நம்பர் 13ல வந்து என்ட்ரி ஆக போறாரு ஃபைனல் டெஸ்ட்மெண்டோட மெம்பர் கேரியன் கிராஸ் வந்ததோ மிஸ்ஸுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அவங்க ரெண்டு பேரும் ரிங்குக்குள்ள டீமா ஒர்க் பண்ணி எல்லாரையும் அடிக்கலாம். அண்ட் நம்பர் 14ல வந்து என்ட்ரி ஆக போறாரு அண்ட் ரிட்டர்ன் பண்ண போறாரு நம்மளோட ஃபனாமினல் ஒன் AJ ஸ்டைல்ஸ். ஏஜே ஸ்டைல் வந்து ரிட்டர்ன் பண்ணதும் அவர் வந்து ஃபேஸா தான் ரிட்டர்ன் பண்ணுவாரு நான் நினைக்கிறேன். ஸோ ராயல் ரம்பிள் 2025 எல்லாருக்கும் ஃபனாமினல் 4 வந்து கிடைக்க போகுது. அண்ட் நம்பர் 15ல வந்து என்டர் ஆவாரு நியூ டேவோட மெம்பர் கோஃபி கிங்ஸ்டன். ராயல் ரம்பிள்னாலே கோஃபி கிங்ஸ்டன் வந்து எப்படியாவது சர்வை பண்ண பாப்பார் இல்லையா, அது இதுன்னு பண்ணி. ஆனா இந்த வாட்டி வந்து கோஃபி இந்த மாதிரி பண்றது வந்து சான்ஸ் கம்மி தான். ஏன்னா கோஃபி கிங்ஸ்டன் வந்து இப்போ ஹீலா மாறிட்டாரு. அண்ட் நம்பர் 60ல வந்து என்டர் ஆக போறாரு நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரியர்
ட்ரூ மேக்கென்டையர் வர போறாரு. ஃபர்ஸ்ட் சிஎம் பங்க பழக போறாரு, செத் ராலன்ஸ் பழக போறாரு. மேக்கென்டையர் வந்து இந்த ஹோல் பிளட் லைன் வந்து இந்த ராயல் ரம்பிள் வந்து பழக போறாரு. இல்லனா பிளட் லைன் வந்து மேக்கென்டையரை பழன்னு பழந்துடும். அண்ட் நம்பர் 17ல வந்து என்டர் ஆக போறாரு 16 டைம் வேர்ல்ட் சாம்பியன், சூன் டு பி 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஜான் சீனா. 17 டைட்டில் வேணும் இல்லையா, அதனால நம்பர் 17ல வந்து என்டர் ஆகலாம் ஜான் சீனா. ஸோ ஜான் சீனாவோட கடைசி ராயல் ரம்பிளா இருக்க போகுது இது. ஸோ ஜான் சீனா எப்படி இருந்தாலும் இந்த ராயல் ரம்பிள வந்து ஜெயிக்க பாப்பாரு. ஜான் சீனா ஜெயிப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் கன்ஃபார்மா சொல்லுவேன் ஜான் சீனா வந்து லாஸ்ட் 4 வரைக்கும் சர்வை பண்ணி இருப்பாரு. அண்ட் யாருக்கு தெரியும், மேபி ஜான் சீனா ஜெயிக்கலாம். I'm going to win the Royal Rumble. You want some? Come get some. அண்ட் நம்பர் 18ல வந்து என்டர் ஆக போறாரு LA Knight. இந்த ராயல் ரம்பிள்ல வந்து ரொம்ப நாளா USA ஃபேன்ஸ் வேண்டிய ஒரு ஃபேஸ் ஆஃப் நடக்கலாம். ஜான் சீனா அண்ட் LA Knightோட ஃபேஸ் ஆஃப் நடக்கலாம். இவங்க கூட ஒரு ஃபைட் நடக்கலாம் இந்த ராயல் ரம்பிள் 2025ல. அண்ட் நம்பர் 19ல வந்து என்டர் ஆவாரு நியூ டேல இருந்து எக்ஸேவியர் வுட்ஸ். அண்ட் நம்பர் 20ல வந்து என்டர் ஆவாரு ரெப்ரசன்டிங் LWO ரே மிஸ்டூரியோ. அண்ட் கைஸ் இந்த ராயல் ரம்பிள்ல வந்து பென்டா அண்ட் ரே மிஸ்டூரியோக்கான ஒரு ஃபைட் நடக்கலாம், இல்லனா ரெண்டு பேரும் டீமா ஒர்க் பண்ணலாம். அண்ட் நம்பர் 21ல வந்து என்டர் ஆக போறாரு ஆர்த்ரூத்துக்கு வந்து இந்த ராயல் ரம்பிள்ல பெருசா வேலை இருக்காது, ஆனா காமெடி பண்ற வேலை இருக்கும். எப்பயும் போல ஏதாவது காமெடி வந்து பண்ண போறாரு ஆர்த்ரூத். அண்ட் நம்பர் 22ல வந்து என்டர் ஆக போறாரு பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி அண்ட் ரிட்டர்ன் பண்ண போறாரு பிக் இ. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிகி வந்து இங்கிரீன் ரிட்டர்ன் பண்ணுவாரு, அதனால கிரௌடோட ரியாக்ஷனும் தரமா இருக்க போது. அண்ட் பிகி தான் கோஃபி கிங்ஸ்டன் எக்ஸாவியர் வுட்ஸை வந்து எலிமினேட் பண்ண போறாரு இந்த ராயல் ரம்பிள் 2025ல. அண்ட் நம்பர் 23ல வந்து என்டர் ஆக போறாரு ஒயிட் 6ல இருந்து அங்கிள் ஹவுடி. ஸோ எஸ் கைஸ், அங்கிள் ஹவுடியும் இந்த ராயல் ரம்பிள்ல வந்து கம்பீட் பண்ணலாம். அண்ட் நம்பர் 24ல வந்து என்டர் ஆக போறாரு சோசியல் மீடியா சூப்பர் ஸ்டார் லோகன் பவுல். ஸோ லோகன் பவுலோட இங்கிரிங் காம்படிஷன் கூட செம்மையா இருக்க போகுது, ஏன்னா லோகன் பவுலும் மேட்ச் வந்து தரமா ரெசல்ட் பண்ணுவாரு அண்ட் சூப்பரா ஹை ஃபிளைங் மூவ்ஸ்லாம் வந்து போடுவாரு. அண்ட் நம்பர் 25ல வந்து என்டர் ஆக போறாரு நம்மளோட OTC ஹெட் ஆஃப் தி டேபிள் தி ஒன்லி ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ராயல் ரம்பிள்ல வந்து என்டர் ஆவாரு நம்மளோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். அண்ட் ரோமன் ரெயின்ஸும் லாஸ்ட் 4 வரைக்கும் சர்வை பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ த ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் வந்தாச்சு. ஸோ நம்பர் 26ல வந்து என்டர் ஆவாரு டெம்பரரி ட்ரைபல் சீஃப் சோலோ சிக்கோவா. வந்து இந்த ராயல் ரம்பிள் என்டர் ஆனார்னா அவர் வந்து ரோமன் கிட்ட எலிமினேட் ஆவாரு, இல்லனா ஜேக்கப் ஃபாட்டு கிட்ட வந்து எலிமினேட் ஆக போறார் சோலோ சிக்கோவா. ஜேக்கப் ஃபாட்டு சோலோ சிக்கோவாக்கான பில்டப் வந்து ராயல் ரம்பிள்ல வந்து ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கலாம். அப்படி இந்த பில்டப் வந்து ஆரம்பிக்கலனா ரோமன் ரெயின்ஸ் தான் சோலோ சிக்கோவா வந்து எலிமினேட் பண்ண போறாரு. அண்ட் நம்பர் 27ல வர போறாரு கெவின் ஓவன்ஸ். அப்கோர்ஸ் அவர் வந்து அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக வந்து மேட்ச் ரெசல்ட் பண்ண போறாரு, ஆனா அப்போ கூட அவர் வந்து இந்த ராயல் ரம்பிள்ல வந்து கம்பீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மேபி கெவின் ஓவன்ஸ் வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட அந்த லேடர் மேட்ச் வந்து தோத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு இந்த ராயல் ரம்பிள்ல வந்து கம்பீட் பண்ண வரலாம். அண்ட் அங்கல இருந்து நம்பர் 28ல வருவாரு ராண்டி ஆர்டன். உள்ள வந்ததும் கெவின் ஓவன்ஸை பழக போறாரு, எலிமினேட் பண்ண போறாரு அண்ட் எல்லாருக்கும் ஒரு ஆர்கே வந்து தர போறாரு. அண்ட் நம்பர் 29ல வந்து என்டர் ஆக போறாரு நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர். பத்தி சொல்ல வேணா, பிராக் லெஸ்னர் எல்லாரும் சூப்ளெக்ஸ் சிட்டில வந்து கொண்டு போறாரு. அண்ட் இந்த ராயல் ரம்பிள்ல வந்து ரோமன் ரெயின்ஸ் அண்ட் பிராக் லெஸ்னருக்கான இன்னொரு ஃபேஸ் ஆஃப் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூவ்மெண்டா இருக்க போகுது. ஸோ இந்த மென்ஸ் ராயல் ரம்பிள் 2025ல கடைசி ஆளா 30th மெம்பரா வந்து என்டர் ஆக போறாரு நம்மளோட பீப்புள் சாம்ப் தி ஃபைனல் பாஸ் தி ஒன்லி பாஸ் தி ராக். ஸோ தி ராக் வந்து இந்த ராயல் ரம்பிள்ல வந்து கம்பீட் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ ராக் வந்து இந்த ராயல் ரம்பிள்ல வந்தாருன்னா அவரோட மெயின் மோட்டிவ் வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து எலிமினேட் பண்றதுதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் இங்கல இருந்து ரோமன் ரெயின்ஸ் vs ராக்கான ட்ரைபல் சீஃப் பொசிஷனுக்கான மேட்ச் வந்து ரெசல்மேனியா 41ல நடக்கலாம். ராயல் ரம்பிள்ல இருந்து பில்டப் வந்து WWE வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் ராயல் ரம்பிளோட என்ட்ரி ப்ரெடிக்ஷன். இன்னுமே நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து ராயல் ரம்பிள் 2025ல வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். லைக் கோல்பர்க் கூட ரிட்டர்ன் பண்ணலாம் அண்ட் பிரான் ஸ்ட்ரோமனும் ரிட்டர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்கு ராயல் ரம்பிள்ல வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ நான் சொன்னதுதான் நடக்கணும்னு இல்ல, மேபி இப்படி நடக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது கூட நடக்கலாம். ஆனா நான்
சொன்ன சூப்பர் ஸ்டார்ஸ்ல இருந்து 80 to 90% சூப்பர் ஸ்டார்ஸ் தான் வந்து ராயல் ரம்பிள் 2025ல வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்க. சோ இந்த ராயல் ரம்பிள் 2025 வந்து அப்சல்யூட்லி பேங்கரா இருக்க போகுது. மறக்காம உங்களோட ப்ரெடிக்ஷனை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து போட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.